அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று ஒரு கோயிலுக்கு போனேன். அந்த கோயிலுக்கு நான் போன அனுபவத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். மதுரை மாவட்டம் வைகை ஆற்றங்கரையோரம் அமர்ந்திருக்க திருப்புவனம்ன்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஆற்றங்கரையோரமாக அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் நமது சிவபெருமான். அந்த கோயிலோட பெயர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரசித்தி பெற்ற தலம் புஷ்பவனேஸ்வர் சமேத சௌந்தரநாயகி அம்மன் கோயில். இந்த கோயில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு காசிக்கு நிகரான ஒரு தலம். நம்மளோட தெற்கு பாண்டிய நாட்டில் இருக்கிற ஒரு சிவாலயம். காசி ராமேஸ்வரம் எந்த அளவு பிரசித்தி பெற்றதோ அதே அளவு இந்த திருத்தலம் அதை விட பல மடங்கு பலனுள்ள ஒரு தலமாக புகழப்படுது. வீட்டிலேருந்து நான் கிளம்பும்போதே என் மனசுக்குள்ளே கத்திரிக்காய் சித்தன் அப்படின்ற ஒரு சித்தரை பற்றி, அந்த சுற்றுவட்டார கிராமத்தில் அவரோட ஆலயம் இருக்குன்றத கேள்விப்பட்டேன். அது எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. எதையும் நாங்கள் பிளான் பண்ணி போகல. நேற்று சாயந்தரம் நாங்கள் கிளம்பி போகும்போது எனக்கு அந்த சித்தரோட பெயர் என் மனசில் தோணுச்சு. நேற்று போய் நந்தி பகவான், சிவபெருமான், அம்மன் எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அந்த கோயிலில் நாங்கள் 7 மணிக்கு போல் தான் கோயிலுக்கே போனோம். நட சாத்துற டைம்ட்டாங்க. சாமிலாம் கும்பிட்டுட்டு எங்களுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்ததுமே நடையை சாத்திட்டாங்க. பள்ளியறை பூஜைக்குன்னு சொல்லி நடை சாத்தப்படுது, சீக்கிரம் போய் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னார் ஒரு குருக்கள். சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அங்கே மோட்ச தீபம் நிறைய பேர் போடுறாங்க. நீங்களும் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும், இல்லை யாராவது அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் விளக்கு போடலாம் அந்த கோயிலில். இல்லை நம்ம பண்ண முன்வினை கர்ம வினைகள், பாவங்கள், நம்ம முன்னோர்கள் பண்ண பாவங்கள், இது எல்லாமே அந்த கோயிலில் போய் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா படிப்படியாக நம்மளை விட்டு நீங்கிடும்னு சொல்கிறாங்க. நமக்கு நற்கதி கிடைக்கும், நல்வழியை காட்டுவார் அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான். நாங்கள் போனோம், போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அப்போ கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது என் மனசில், நான் கிளம்பும்போது என் மனசில் தோணுன அந்த கத்திரிக்காய் சித்தர், அவருடைய கோயிலுக்கு சிவபெருமானுடைய கருவறைக்கு பின்னாடி லிங்கோத்பவர் இருப்பார் எப்பயுமே சிவாலயம்னா. அந்த லிங்கோத்பவருக்கு நேராக கிட்டத்தட்ட நிறைய சுவாமி பெட்டிகள், நம்ம குலதெய்வ பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய சுவாமி பெட்டிகள் இருந்தது. அதில் ஒரு பெட்டி மஞ்சள் கலரில் நல்ல சந்தனம் மஞ்சள் இந்த மாதிரி பூசி அலங்காரம் பண்ணி அதில் கத்திரிக்காய் சித்தன்னு அந்த கோயிலில் எழுதியிருந்தாங்க அந்த பெட்டி மேலே. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது அந்த சித்தர் என் மனசில் தோன்றினார். ஆனால் அவரோட உடவே இருக்கக்கூடிய அந்த பெட்டியை எனக்கு அவர் காட்சியாக கொடுத்துருக்காரு. நான் பார்த்தேன். அப்படின்றப்ப இதை நான் எந்த விதத்தில் எடுத்துக்கிறதுன்னு தெரில. அந்த சித்தர் பெருமானோட ஆசீர்வாதமும் எம்பெருமான் ஈஸ்வரனோட ஆசீர்வாதமும் எனக்கு கிடச்சது. நான் அதை உணர்ந்தேன். இதை உங்ககிட்ட பகிரணும்னு எனக்கு தோணுச்சு, நான் பகிர்ந்தேன். எல்லாருக்கும் நேரம் இருந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு மறக்காமல் போய் ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எம்பெருமான் ஈஸ்வரன் உங்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் அருளணும்னு என் அப்பன் முருகப்பெருமான்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நன்றி.